தேனி மாவட்டம் நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சங்கம் நம் துணை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து நியோமேக்ஸ் வாடிக்கையாளர்களுக்கும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கம். பேசுவது மணிகண்டன். நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சிகரமான நல்ல செய்திகள். நிறையா ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல. நிறைய பேர் உற்சாகமான நிலையில் இருக்கீங்க. நியோமேக்ஸ் வழக்கு ஓரளவுக்கு செட்டில்மெண்ட்டை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுல நிறையா மகிழ்ச்சியோடு பேசுகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த விஷயங்கள் நிறையா பேருக்கு ஃபோன் அட்டன் பண்ணி என்ன அப்டேட்டு, இப்போதைக்கு என்ன நிலைப்பாடில் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியல. அதனால் ஒரு வாய்ஸ் மெசேஜாக வந்து குரூப்பில் போடுறோம். அனைவரும் தகவலை வந்து குரூப் மூலியமாகவே தெரிஞ்சுக்கோங்க. நிறைய ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியலை. அதனால் கொஞ்சம் பேர் சங்கடப்பட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சி விட்றீங்க. ஃபோன் கால் அட்டன் பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நிறைய ஃபோன் கால் வர்றதுனால தான் இதை நம்ம அட்டன் பண்ண முடியல. கொஞ்சம் பேருக்கு தான் பேச முடியுது. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கடைசி ஒரு அஃபிடவிட் ரெடி பண்ணி கோர்ட்டில் சொல்லியிருந்தோம். நிறைய ரீஜனில் வந்து வேலை நடக்கலை, எதுக்காக அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த தாமதம் பண்ண ரீஜனில் 15 ரீஜன்லையுமே வந்து டிஆர்ஓ மீட்டிங் போட்டு அனைவரையும் கூப்பிட்டு கம்பெனி சைடு, விக்டிம் சைடு, வேலிவர், இன்ஜினியரிங் எல்லாருமே கூப்பிட்டு மீட்டிங் போட்டு நியோமேக்ஸ் சம்மந்தமான நிலங்களை வந்து சர்வே பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து மிக வேகமாக போயிட்டுருக்கு. நல்ல ஜெட்டு வேகத்தில் போகுது. இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல. தொடர்ந்து வழக்கு மேலே வழக்கு போட்டு அதை எந்த மாதிரி டைரக்ஷன் கொண்டு போகணும், அந்த மாதிரிலாம் தொடர்ந்து கோர்ட்டில் வந்து அழுத்தங்கள் கொடுக்க தான் கீழே கொஞ்சம் வேகங்கள் நடக்குது வேலை. இப்போதைக்கு ஒரு மன திருப்தியான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. மேக்ஸிமம் இந்த மாதம் எண்டுக்குள்ளே முடியுமா அப்படின்னா ஒரு சின்ன சந்தேகம். மேக்ஸிமம் இந்த மாதம் எண்டில் ஒரு 65 முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வேகமாக தான் வேலை செய்கிறாங்க. அதுக்கு இன்னொரு 10-15 நாள் தள்ளி போகிற மாதிரி இருக்குது அடுத்த மாதம். இப்போ பிபி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கடைசியாக வந்து இந்த மாதம் 31 வந்து நாங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து இப்போதைக்கு தெரியலை. இன்றைக்கி தேதி 19, நாளைக்கு 20, இன்னொரு 11 நாளில் வந்து இவ்வளோ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண முடியாது. நிறையா ரீஜனில் வந்து ஓரளவுக்கு சர்வே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ஆர்டர் படி வந்து கோர்ட் ஆர்டர் படி வேலைகள் பண்ணுறாங்க. இந்த மாதம் எண்டில் 31 கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் ஜட்ஜு. அதுக்கு அடுத்து நான் ஆர்டர் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். மேக்ஸிமம் ஒரு 10 நாள் 15 நாள் சேர்த்து போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம எல்லா ரீஜன்லேயுமே கான்டாக்ட் பண்ணியிருக்கோம். எல்லா ரீஜன்லேயுமே விக்டிம் சைட்லேருந்து நம்ம சங்காளுகளை போட்டிருக்கோம். தொடர்ந்து அவங்க எல்லா ரீஜன்லேயுமே பயணிக்கிறாங்க, தொடர்ந்து வேலை செய்கிறாங்க, எல்லா இடத்துக்கும் அலையிறாங்க, போகிறாங்க. மிக சந்தோஷமான நிகழ்வு தான். அதனால் வந்து இதில் இன்னொரு ஒரு மாதம் கேப் ஆகும். இன்றைக்கி ஒரு தேதி 20னா இந்த மாதம் ஒரு 10 நாள், அடுத்த மாதம் ஒரு 20 நாள், ஒரு மாதத்தில் ஏறக்குறை வந்து இந்த வேலைகள் எல்லாமே முழுமையாக வந்து முழுமையடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் ஒரு 10-15 நாள் சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது. டாக்குமெண்ட் வர வேண்டியது, ஒரு இடம் சர்வே பண்ண வேண்டியது, அதில் ஏதாவது ஏக்கர் ஜேவிக்கு பதிஞ்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து அவங்க குறைச்சிட்டு வேல்யூவேஷன் போடணும். அதுக்கான நிலைப்பாடுக்கு இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப வேகங்கள் கூடுதல். இந்த தடவை வந்து வேகம் கூடுதல். அடுத்த ஹியரிங் 31 சொல்லியிருக்காரு. 31 வந்து பிபி வந்து நமக்கு எந்தெந்த இடத்துல சர்வே பண்ணியிருக்காங்க, அது எவ்வளவு வேல்யூவேஷன் போட்டிருக்காங்க அப்டேட்டை வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு அவங்க கொடுத்து தான் ஆகணும். எந்த மாதிரி போகுது அப்படின்னு பார்ப்போம். எந்த மாதிரி போகுதோ அதுக்கான கோர்ட்டில் அடுத்த ஆர்கியூமெண்ட்டோ எந்த மாதிரி போகணும், எந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம தொடர்ந்து கோர்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால தான் வேலைகள் கீழே கொஞ்சம் விறுவிறுன்னு நடக்குது. இனி இதே வேகத்தில் போனாங்க அப்படின்னா செட்டில்மெண்ட்டு வேகமாக முடிஞ்சிடும். இது மகிழ்ச்சியான நிகழ்வுகள். 0ல் இருந்துச்சு. இந்த ஒரு 3 மாதத்தில் வந்து இந்த அளவுக்கு வேகமாக எழுந்திரிச்சு செயல்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் கோர்ட்டில் நியோமேக்ஸ் சம்மந்தமாக ஒரு அப்டேட்டு கூட இல்லாமல் எல்லாமே காத்து கிடந்தோம். நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி சார் வந்ததுக்கு பிறகு அதனோட நிலைப்பாடு தலைகீழாக மாறி இன்றைக்கி செட்டில்மெண்ட்டை நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 95% கொண்டு வந்துட்டார். இனி 5% ஆர்டர் போடணும். இந்த கமிட்டி முடிஞ்சால் அடுத்த ஆர்டரு அடுத்து அப்படியே செட்டில்மெண்ட்டுக்கு தான் போகும். மிக மகிழ்ச்சியான நிகழ்வுகள்.
தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நிறையா நில நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கு. அது தொடர்ந்து வந்து நம்ம இந்த ஆர்டர் வாங்கினதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாநாடு. நிறையா பேர் சொல்கிறீங்க, நம்ம எப்போ சந்திக்கணும் சார் அப்படி இப்படின்னு நிறைய அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா 10 to 15 நாளுக்குள்ளே வந்து நம்ம மதுரையில் ஒரு மாநாடு போட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு சந்திச்சிடலாம். என்ன மாதிரி நம்ம பண்ண போகிறோம், எப்படி பண்ணால் சரியாக வரும். அந்த நிலங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பணத்துக்கு வந்து நம்ம எந்த மாதிரி கொண்டு போகிறோம், எந்தெந்த சொத்துக்கள் முக்கியமான சொத்துக்கள் ஏல விட போகிறாங்க, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி பிரிக்க போகிறாங்க, அந்த நிகழ்வுகள்லாம் எப்படி போனால் சரியாக இருக்கும், எது பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து நம்ம அடுத்த மாநாட்டில் தான் பேச போகிறோம். அதனால் வந்து நிறைய அப்டேட் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கோம். இதுக்கு முன்னுக்க பாதிக்கப்பட்டு என்ன ஒரு நிறுவனம் பாதித்தா அந்த நிறுவனத்திலேருந்து சொத்துக்கள் ஏல விட்டால் அது எப்படி டிஆர் அக்கௌண்ட்டில் போகும், அந்த சொத்துடைய மதிப்பு குறைச்சி போகுதா கூடுதலாக போகுதா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் வந்து பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட நிறையா நிறுவனம் சார்ந்து பாதிக்கப்பட்டவங்கள்ட்டலாம் நம்ம கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த மாதிரி போனால் சரியாக இருக்கும், எந்தெந்த மாதிரி மக்களுக்கு பிரித்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வந்து சேகரிச்சிட்ருக்கோம். அது சம்மந்தமான விஷயங்களை வந்து அந்தந்த இடத்துல போய் பேசிகிட்ருக்கோம். நிறையா கம்பெனி எஃப்ஐஆரான கம்பெனி, அது சம்மந்தப்பட்ட லாயர்ஸு, இது வரைக்கும் இந்த மாதிரி அனுபவம் உள்ள அந்த நபர்கள் அவங்கெல்லாம் போய் நம்ம பேசி அது சம்மந்தமான விஷயங்களை கேட்டுட்ருக்கோம். அதனால் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக செட்டில்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடட்டும். நம்ம அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு மாநாடை போட்டு மீண்டும் எல்லாரையுமே ஒரே ஹாலில் வந்து சந்தித்து அவங்களுடைய விஷயங்களை வந்து நம்ம ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கான வழியில் நோக்கி அடுத்த கட்ட நகர்வுகள் போவோம். மதுரையில் மாநாடு போட்டு கண்டிப்பாக மக்களுக்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தோம். கண்டிப்பாக நாங்கள் நிற்போம், கடைசி வரைக்கும் போராடி இந்த விஷயத்தை எப்படியாவது வாங்குவோம் அப்படின்ட்டு. அதன்படி வந்து அடுத்த ஆர்டரு கோர்ட்டில் வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு மாநாடு போடுறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பெரிய ஹால் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லபடியாக பண்ணி சந்தோஷமான நிகழ்ச்சி அதில் நம்ம பண்ணுவோம். அதுக்காக காத்துட்ருக்கோம். ஆர்டரை மட்டும் வேகமாக வந்துடாது. ஆர்டருக்கு கீழே இறங்கி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது நிறையா. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன் இந்த விஷயங்கள் எல்லாம். ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஒவ்வொரு கமிட்டியில் விக்டிம் சைடு நம்ம சங்க சைடில் போட்டவங்கள வந்து கேட்டால் ரொம்ப சிரமப்படுறாங்க. வேலையில் விட்டுட்டு ஒவ்வொரு ஏரியா போய் காமிச்சு ஒவ்வொரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்து பேப்பர் எடுத்து கொடுத்து 15 ரீஜன்லேயுமே வந்து அவ்வளோ ஹார்டான ஒர்க்கு பண்ணுறாங்க. உண்மையிலே அவங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் கூட இருந்து தொடர்ச்சியான பணிகள் நடந்துகிட்டே இருக்குது. கீழே வேலைகள் செய்கிறனால மட்டும்தான் மேல்மட்டம் வேகமாக நடக்குது. நம்மளுடைய சப்போர்ட்டு கொடுக்குறனால தான் அவங்களுக்கு அவ்வளோ தூரங்கள் மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் தொடர்ச்சியாக வந்து இப்போதைக்கு வெளியே எதையுமே நம்ம பார்க்கல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன குறைகள் நடக்குது, நிறைகள் நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு, அதுலலாம் நம்ம இந்த ஒரு 1.5 மாதமாக முழுமையான கவனங்கள் செலுத்துறதில்ல. இப்போ இந்த கமிட்டி குழு வந்து வேகமாக முடிக்கணும். இதை முடித்தாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே பேச முடியும், அடுத்த இது நம்ம பார்க்க முடியும், அடுத்ததை பற்றி யோசிக்க முடியும். அதனால் வந்து இந்த வேல்யூவேஷன் வேகமாக முடியட்டும். இந்த வேல்யூவேஷனை கரெக்டாக போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போயிடலாம் அப்படிங்கிறத காத்துட்ருக்கோம் மக்களே. எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நிறையா கேட்குறீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இந்த வேல்யூவேஷன் நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம், யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். அது வரைக்கும் காத்துருங்க, கூட பயணிங்க. மெம்பர்ஷிப்பில் வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க வாங்க அப்படின்லாம் யாரையும் கூப்பிட மாட்டோம். எங்கள் மேலே நம்பிக்கை இருந்து எங்கள் கூட கடைசி வரைக்கும் பயணிப்போம், கரெக்டாக நல்லபடியாக பண்ணுவாங்க அப்படிங்கிற மெம்பர்ஷிப்பு வாங்க. இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், நம்ம இன்னொரு நாள் கூட சந்திக்கலாம். வரணும்னு நினைக்கிறவங்க வாங்க, வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் ஆர்டர் போட்ட பிறகு வரணும்னு நினைக்கிறவங்களும் வாங்க. அது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய விருப்பம். அதை உங்ககிட்டயே கொடுத்துட்றோம். நிறையா பேர் இப்போ தான் கொஞ்சம் பேர் ஏறுறீங்க. அதனால் வந்து தொடர்ந்து இப்போது அப்டேட்டை கேட்டு வாராங்க. நிறையா பேர் கம்ப்ளைண்டர்ஸுக்காக கேட்குறீங்க. 2 வருஷ காலங்கள் யார் என்ன பண்ணீங்கன்னே தெரில. ஒரு முடிவுக்கு வரும்போது தான் காலில் சுடுதண்ணி ஊற்றிட்டு ஓடி ஓடி வரீங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நல்லபடியாக நடக்கட்டும், கூடயே பயணிங்க. உங்களுடைய சப்போர்ட் முழுமையாக கிடைக்கிறனால மட்டும்தான் எங்களால் நாங்கள் வேலை மட்டும்தான் செய்கிறோம். அதுக்கான ஒத்துழைப்பு முழுமையாக நீங்கள் கொடுக்குறனால மட்டும்தான் எங்களால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுது. அதனால் வந்து உங்களுக்கும் நன்றி சொல்லணும். எங்களை இவ்வளோ நாள் நம்பிக்கையோடு இருந்து
இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண உங்களுக்கும் நாங்கள் நிறைய நன்றி சொல்லணும். கண்டிப்பாக இந்த ஆர்டர் வரட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்தோட சந்திப்போம் மக்களே. இப்போதைக்கு இந்த வேல்யூவேஷன் சம்மந்தமாக மட்டும்தான் நம்ம பேச முடியுது. வேறு எந்த அப்டேட்டும் இல்லை. வேறு எதை பற்றியும் நமக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை. நம்மளை சார்ந்து இருக்கவங்களுக்கு நல்லது செய்வோம். கண்டிப்பாக நல்லது செய்வோம். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த நல்ல நிகழ்வோடு நம்ம சந்திப்போம். நன்றி.